ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், 30 days டயட் vlogல டே 9 பார்க்குறோம். வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 76 கிலோ இருந்தது. அப்பாடியோ எப்படியோ 9 நாளில் 1 கிலோ 100 கிராம் குறைச்சிட்டேன் வித்தவுட் எக்ஸசைஸில். எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. அதனால தான் திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். இந்த 9 நாளில் அதிகமாக மாவுச்சத்து உள்ள சாப்பாடு எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சர்க்கரையை கம்மி பண்ணியிருக்கேன். அதனால தான் இது எனக்கு சாத்தியம்னு நினைக்கிறேன். 9 நாளில் 1 கிலோ குறைஞ்சது எனக்கு பெருசு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு பல்காக வேலை இருக்குது. வேலை செய்யணும், டயர்டு வேறு ஆயிருமே அப்படின்ட்டு காலையில் வேகமாக வேலை பார்த்துட்டு அது நேரத்தோடு முடிச்சுட்டா தான் டயர்டு இல்லாமல் இருக்கும். நேரம் செல்ல நமக்கு டயர்ட் ஆயிரும்ன்ட்டு காலையிலே சமையல் வேலையை முடிச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் செக் பண்ணதில் இன்றைக்கி தான் ஹாப்பி பாருங்கள். 9 நாளுக்கு இன்றைக்கி தான் ஹாப்பியே. டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இருந்தது, இன்றைக்கி தான் ஹாப்பி. வெள்ளிக்கிழமைனாலே அதிகபட்சம் சாம்பார் தான் வைப்போம். சாம்பாருக்கு உண்டானதை எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அப்படின்னா தான் இந்த வாய்வு இல்லாமல் இருக்கும். வீட்டு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது இன்றைக்கி. கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பூண்டு உளிச்சது, அங்கே பாத்திரம் அப்படியே கிடக்குது. ஐஸ் க்யூப் போட்டு சுடு தண்ணி ஊற்றி குடிக்கணும். இந்த வேலையெல்லாம் இருக்குது. முதல்ல ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதெல்லாம் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கிச்சனெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. கச்சன்னு க்ளம்ஸியாக இருக்குது. இதை ஒவ்வொன்றா சரி பண்ணணும். பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு பக்கமாக அடுப்பு மேடையை கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கழுவி எடுக்கணும். சின்ன கிச்சனாக அதனால் ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவ முடியும். அடுப்பை துடைச்சிலாம் எடுக்க மாட்டேன். எப்போ தேய்ச்சி கழுவினாலும் வீடு துடைக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருவேன். அப்படின்னா தான் மனசு நிம்மதியாக இருக்கும். வீடு துடைக்காதப்போ வேணும்னா ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணி வச்சு துடைச்சிக்குவோம். வீடு மாப்பு போடுறோம் அப்படின்னு வந்துட்டாலே அடுப்பு தேய்ச்சி கழுவி விட்ருவோம். சும்மா கூட அடுப்பு தேய்ச்சி கழுவலாம். ஆனால் வீடு துடைச்சி சாமி கும்பிட போகிறோம்னா அடுப்பு தேய்ச்சி கழுவி விட்ருவேன். இப்போ ஓரளவுக்கு கிச்சனை மேடையை நீட் பண்ணியாச்சு. இனி மாப்பு போடுற வேலை இருக்குது. இந்த வீட்டை துடைச்சி ஒரு சாம்பிராணி ஏற்றி சாமி கும்பிடக்குள்ள கை காலெலாம் வடவடத்து போயிடுது. பாத்திரமெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. மழையாட்டம் குமிஞ்சிருந்தது. அதை கழுவி எடுத்து வைக்கவே எனக்கு டயர்டாயிருச்சு. என் தங்கச்சி என்னத்தை தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து இருக்கிற காலத்தில் வந்து எடுத்துகிட்டே இருந்தால், துடைக்கிற வீட்டுக்குள்ளே வராதிங்க போகாதீங்க காயட்டும்னு கத்த முடியல. என் தங்கச்சி பிள்ளைக தான் குழந்தைன்னு பார்த்தா என் தங்கச்சி அதுக்கு மேலே என் உசுரை வாங்குறா. கத்த வச்சுக்கிட்டே தான் இருப்பாள். ஒரு வழியாக வீடெல்லாம் தொடச்சி பசங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழம் தான் சாப்பிட போகிறேன். பப்பாளி கலர் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. நல்லா பழுத்த பின்னாடி தான் கட் பண்ணுறேன். நல்லா விதையுள்ள பப்பாளியாக நாட்டு பப்பாளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதிகபட்சம் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா விதை இல்லாத பப்பாளி தான் கிடைக்கும். இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. டேஸ்ட்லேயும் சரி கலர்லேயும் சரி பழம் கெட்டு போகாமல் இருந்தது. வெயில் காலத்தில் பப்பாளி சூடு, பார்த்து அளவாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஒரு பப்பாளி ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு அறுத்து கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா நான் தான் சாப்பிட்டு முடிக்கணும். ஒரு பழம் வாங்கிட்டால் 2-3 நாளைக்கு டயட்டில் வந்துடும். செவ்வாழைப்பழம் வந்தது பாருங்கள் ஸ்மூதியானு, அது மாதிரி இந்த பப்பாளி பழம் 2 நாள் 3 நாளைக்கு என்னோடய டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. இனி அடுத்தடுத்து வேலை அப்படியே மைண்டுக்குள்ளே இருக்குது. இந்த சுடிதார் கட் பண்ணி டாப்பு மட்டும்தான் பாதி தைச்சி பாதி தைக்காமல் இருக்குது. இன்னும் அதை முடிக்கவே இல்லை. இது என்றைக்கு தைச்சி என்றைக்கு முடிக்க போகிறேன் அப்படின்றதே தெரியல. தையல் மிஷின் மேலே அப்படி வச்சுருந்தும் தைக்காமல் வச்சுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் தேய்க்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். பீதாம்பரியை போட்டு தேய்ச்சி கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம். அதுக்குள்ளே என் தங்கச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அக்கா விளக்கு கழுவுறாங்க அப்படின்ட்டு விளக்கு கழுவி முடிச்சுட்டு மாக்கோளம் போடுறதுக்காக
ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி மாவு எடுத்து கலந்துக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு போனேன். போய் அங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை செல்ஃபில் கோடு போட்டு வரைஞ்சிட்டு இருந்தேன். முன்னாடி மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருந்தேன். அது காஞ்சதுன்னா அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக கலந்துட்டேன். என்னமோ இன்னுமே வரமாட்டேங்குது இந்த மாக்கோலம் போடுறதுக்கு. ஒவ்வொரு கோலம் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரு சரு சருன்னு இழுத்து விடுவாங்க. சின்ன வயசுலேருந்து போட்டு பழகுன மாதிரி அழகாக போடுறாங்க. நமக்கு தான் வரவே மாட்டேங்குது. இந்த வீடியோ எடுக்கக்குள்ள 102 வயசு என்னை டென்ஷன் ஏற்றிட்டா. பசங்க இல்லை, அதனால் அந்த குறைய என் தங்கச்சி தீர்த்துட்டா. என்னக்கா புள்ளி வச்சு கோலம் போடுறியா, கோலம் போட்டு புள்ளி வைக்கிறியான்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா. கடுப்பும் ஏற்றி விட்ருவா, அதே மாதிரி சரியாக சிரிக்கவும் வச்சுருவா. இது மாதிரி நமக்கு வாய்க்காது. நானும் என் தங்கச்சியும் ஜாலியாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் சண்டை வந்ததுன்னா பயங்கரமாக தான் இருக்கும். என்னோடய டயட் விலாக் இப்படி தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய டயட்டோடு சேர்த்து என்னோடய வீட்டு வேலைகளும் தான் ஷேர் பண்ணுவேன். கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டு விளக்கெல்லாம் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு ரெடியாக எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனேன் பசங்களை கூட்டிகிட்டு வரலான்ட்டு. கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க கை கால் மூஞ்சி கழுவிட்டு அவங்களோட சேர்ந்து சாமியை கையெடுத்து கும்பிட்டு பசங்களெல்லாம் டியூஷன் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போலாம் அந்த சாமந்தி பூ வச்சா தான் அழகாக இருக்குது. ரோஸ் வச்சா மறுநாளே காஞ்சி போயிடுது. சாமந்தி பூவோட ரோஸ் வைக்கவும் பார்க்க நல்லாயிருக்கு. ரோஸ் மட்டும் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்குது. உருளி வாங்கி ஒரு மாதம் 2 மாதம் பூ போட்டு கணக்காக வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோம், வைக்காமே போச்சு. இப்போ தான் இன்றைக்கி அழகாக வச்சாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நிலவு முன்னாடி சின்னதாக ஒரு தாமரை பூ வரைஞ்சி விட்டுட்டு விளக்கு கொண்டு வந்து நிலவு முன்னாடி வச்சாச்சு. சாமி கும்பிட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பசங்களை கூட்டிகிட்டு டியூஷன் போயிட்டேன். இப்படி நிம்மதியாக ஒரு நிமிஷம் நின்று சாமி கும்பிட்றதுக்கு அத்தனை வேலை பார்க்குறதா இருக்குது. ஆனால் இதுதான் நல்லா இருக்குது. சாமி கும்பிட்டா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைனா பரபரப்பாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். எல்லாம் அவதியாக கிளம்பிட்டாங்க. நான் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்கு போகணும். இந்த விலாகில் பார்த்திங்கன்னா டயட்டு விலாகை விட அந்த சாமி கும்பிட்றது தான் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். போய் பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நேராக எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா என் தம்பி பையனும் என் தங்கச்சி பொண்ணும் ஒரே கும்மி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஆடிட்டு கிடந்தாங்க. பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடுறான்னா கடைசிக்கு கும்மியில் தான் போய் முடியுது கையே. ஒரே ஜாலியாக சிரிப்பாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துட்டோம். வாக்கிங்கும் போகல, ஒன்றும் போகலை. நைட்டு ஒரு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. அதிகபட்சம் மாவு சத்து உள்ள ஐட்டத்தை தவிர்க்கலாம்னு தான் பார்க்குறோம். ஆனால் முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு தோசையோடு முடிச்சுக்கிறது. அப்படின்னா தான் பசியும் அடங்கும், கிரேவியும் கட்டுப்பாடாகும். தண்ணி நல்லா குடிங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா குடிங்க. நைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் குடித்து முடிச்சிடணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் குடிச்சிருப்பேன். அது வீடியோ ஷேர் பண்ணுறதுல மறந்துடுறேன். நைட்டு நிம்மதியாக தூங்கணும்னா தண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏதோ வெயிட் குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.